நண்பர்களே, உங்கள்கிட்ட சொன்ன எல்லாம் என் மொபைல் என்னை வச்சு செய்யுதுன்னு மறுபடியும் என்னை வச்சு செய்யுதுங்க. காலையில் எழும்பும் போதே ஒரு சவுண்டுங்க. என்னன்னு போய் பார்த்தா ஒரு அழகான ஒரு செயல். பக்கத்து ஸ்கூலில் படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு கேம்பு மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தானுங்க. ரோடெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பாசிட்டிவ் வைப்போட நானும் அப்படியே ஒரு பிளாக் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாரி, பிளாக் காஃபி. அதை ஒன்று உல்ட்டா விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. வேலை என்ன, தூக்குறது, துடைக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட வேலை. நண்பர்களே, இந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அண்ணனோட பிரைமில் இந்த மாதிரி ஒரு வேலையும் பார்த்ததே கிடையாது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல, எல்லாம் பார்த்துதான் ஆகணும். பேச்சுலர் பசங்களுக்கு பொறுப்புலேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். சில பல இதர வேலைகளை முடித்து விட்டு இப்போ உட்காந்துருந்தாங்க வேலை பார்க்கறதுக்கு. வேலை பார்க்கலான்னு உட்காரும்போது தாங்க பசிக்கும். அது என்னன்னே தெரியல. சரி வாங்க போய் சமைப்போம். சமையலுக்கு தேவையான பொருட்கள் தெரியாது, என்னென்ன போடணும்னு கேட்டா உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும். ஸோ டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் நான் இப்போ சொல்ல மாட்டேன். கடைசியில் எப்படி வரும்னு தெரியாது, வந்தப்புறம் நான் சொல்றேன். உண்மையாக சொல்ல போனா இந்த வீடியோல கொடுக்குற அளவுக்கு அது நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லை, நம்ம நல்லா இருக்குன்னு காட்டி தான் ஆகணும். சாப்பாடோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருந்ததுனால மெய் மறந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்தனால என்னவோ வேற கொஞ்சம் கோளாறு ஆயிருச்சுங்க. ஸோ அதனால ஒரு சோடா சாப்பிடலாம்னு சொல்லி கடைக்கு போயிருந்தேன். சோடா வாங்கி குடிச்சதும் தான் ஒரு நிம்மதியே வந்துச்சு. குடிச்சு முடிச்சுட்டு என்னமோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்ப நாளைக்கு பார்க்கலாம். பாய்.